பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய தேவனாலும் பரிசுத்த தூய ஆவியானவருடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் இந்த மனமகிழ்ச்சியான 8வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளை கொடுத்து அந்த நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே அமரும்படியாக தேவனுடைய பிரசனத்தை உணரும்படியாக நாம் இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக தெய்வத்துடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளில் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை ஆளுகை செய்வதற்காய் இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த வாழ்க்கையில தேவன் இந்த சங்காரங்களிலிருந்து கிருபையாக நம்மை பாதுகாத்த தேவன் வானத்துக்கு கீழாக பூமிக்கு மேலாக சகல அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டதினால அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய வல்லமை மகிமையை நினைத்து நாம் தேவனுக்கு துதி செலுத்த ஸ்தோத்திரங்களை எடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்வதற்காய் ஆசீர்வதிப்பதற்காய் போஷிப்பதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்பி இந்த 8வது மாதம் முழுவதுமாக நீர் எங்களை காக்க வேண்டும் என்பதற்காக கடந்த 7 மாதங்களை காத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார். செங்கடலை பிளந்து ஜனங்களை வழிநடத்தின தேவன், தூதர்கள் உண்ணும் உணவால் எங்களை போஷித்த தேவன். அந்த தேவன் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் யார் என்றால் ஒருவரும் இல்லை. நீரே மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர். இந்த சங்கார நாட்களிலே உம்முடைய கிருபை எங்களை தாங்கியதற்காக உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, தேவர்களின் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களின் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர்
கரம்படித்து வழிநடத்தின தேவன். அந்த செங்கடலுக்கு வழியாக தரை வழியாக நடக்கின்ற போது தேவன் மேக ஸ்தம்பத்தை அழித்து இஸ்ரவேலுக்கு அது அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக, எகிப்திற்கு அது அக்கினி ஸ்தம்பமாக இருந்தது. ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டதினால, இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதனால அந்த ஜனங்களை நடத்தி சென்ற தேவன் இன்று இந்த கொரோனா நோய் மத்தியிலே, கொடிய கொள்ளை நோய் மத்தியிலே, இந்த மரண பயம் நிறைந்த நாட்களிலே நம்முடைய பணிகளை, நம்முடைய அன்றாட தேவைகள் நிறைவேற்ற முடியாத இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மையும் அழைத்து இல்லத்திலே அமர பண்ணி நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய மேக ஸ்தம்பத்துக்குள்ளாக மூடி மறைத்து சத்ருவானவன் நம்மை தாக்காதவர், சத்ருக்கு அது அக்கினியாக, சுட்டரிக்கின்ற அக்கினியாக நமக்கு அது மேகஸ்தம்பமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் எங்கெல்லாம் வீட்டிலே அமர்ந்து தேவனை நோக்கி பார்க்கின்றார்களோ, உமக்கு ஒப்பான தேவன் ஒருவர் இல்லை என்று சொல்லி விசுவாசித்து அறிக்கை செய்கின்றார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த தேவன் நல்லவராக இருக்கின்றார், வல்லவராக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் தெரிவு செய்திருக்கின்றார். இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் தெரிவு செய்திருக்கின்றார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அநேக மக்களை காட்டிலும், ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசேஷித்தவர்களாக இருக்கின்றனர். அதனால்தான் இந்த நாளிலே இல்லங்களில் அமர்ந்து தேவனை நோக்கி பார்க்க, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ஒவ்வொரு நாளும் அதை நான் யோசிக்கின்றவனாக இருக்கின்றேன். இது யோசிக்கின்ற போது வாழ்க்கையிலே கசப்புகள் வந்தாலும், வாழ்க்கையிலே போராட்டங்கள் வந்தாலும், வாழ்க்கையிலே அநேக மேடு பள்ளங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், இந்த நாளிலே எனக்கு அந்த ராஜா ஒருவர் போதும். என்ன சொன்னார்? அவர் என்னை விசேஷித்தவனாய் அழைத்திருக்கின்றார். அந்த விசேஷித்த தேவன், அந்த விசேஷித்த மனிதன் ஆலய இல்லங்களிலே அமர்ந்து ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவா நானே அபிஷேகித்தவன், ராஜா நானே தினம் யோசித்தவன். தேவா நானே அபிஷேகித்தவன், ராஜா நானே தினம் யோசித்தவன். எதினா நீ என்னோடு வருவதினா, நீ என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலோ, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நானே அபிஷேகித்தவன், ராஜா நானே தினம் யோசித்தவன். தேவா நானே அபிஷேகித்தவன், ராஜா நானே தினம் யோசித்தவன். எதினால் நீ என்னோடு வருவதினா, எதினால் நீ என்னோடு வருவதினா. ஆமாண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதினாலே, எங்களோடு கூட வருவதனாலே எந்த சங்காரமும், எந்த தேவனை எந்த தீமையும், எந்த வியாதியும் எங்களை அணுகாதவாறு தற்காத்துக் கொண்டீரே. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து மக்கள் நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம்.
இந்த காலை வேளையும் கூட கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையிலே பங்கேற்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கின்ற உன்னதமான சாக்கியத்திற்காக இந்த வாக்கிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம். குடும்பமாக அமர்ந்து கேட்கின்ற ஒவ்வொரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களோடு கூட கர்த்தர் இருக்கின்றார். உங்களோடு கூட கர்த்தர் வருகின்ற தேவனாக இருக்கின்றார். அநேக கசப்புக்கள் மத்தியிலும் அநேக வேதனை மத்தியிலும் தேவன் உங்களையும் என்னையும் எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கிருபையினாலே நான் மீட்டுக் கொண்டேன், கிருபையினாலே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், என்னுடைய ரத்தத்தை சிந்தி நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். ஆகவே இந்த நாளிலும் உம்முடைய கிருபையினாலே எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்வதற்காய், ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து இந்த ஓய்வு நாளையும் எங்களுக்கு கொடுத்து இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளை கர்த்தருடைய சன்னிதானத்திலே அமர்க்கும்படியாக தேவரே கிருபை செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன், உம்முடைய வார்த்தையினாலே நான் சுகமானேன். ஆகவே இந்த உலகத்தில் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள, சொந்தம் என்று சொல்வதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்வதற்கு கிறிஸ்துவை தேவை வேறு யாரும் இல்லை. ஆகவே உம்முடைய கிருபையினாலே நான் பிழைத்துக் கொண்டேன். நீர் எங்களை வைத்திருக்கின்ற பாசத்தினாலே நான் தெரிந்து கொண்டேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. எங்களுக்கு எல்லாமே இயேசு கிறிஸ்துவாய் இருப்பதற்காக நம்ம நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரித்து இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் கர்த்தருடைய பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும் எங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதித்துக்காக தேவனே நீ கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களுக்காக எல்லா காரியங்களும் செய்து முடித்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக இந்த முதல் மாதத்தின் முதல் ஓய்வு நாளை ஆரம்பத்திற்காக அனைவருக்கும் தெரிந்த பாடல் கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 5வது பாடல், சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம். முதல் 2 சரணங்களை நாம் பாடுவோம். 5வது
தாழ்த்தி ஜெபம் செய்வோம். தேவன் ஆவியாய் இருக்கின்றார். அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அநித்தியமான உலகிலே, இந்த அநீதி நிறைந்த உலகிலே, வாழ்க்கையின் ஓட்டத்திலே நாம் ஓடுகின்ற போது சுய புத்தியில் சாய்ந்து தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போமானால் அதை தேவனுடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வதற்காக நம்மை வாழ வைத்த தேவன், நம்முடைய பாவங்களையும் சாமங்களையும் நீக்கிற தேவன், நம்முடைய தேவனாய் இருப்பதற்காக நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வனமாக கிறிஸ்த கீர்த்தனையிலே 390வது பாடல், உம்மை என்று வேறு கதி ஒருவர் இல்லை சுவாமி, அஞ்சி அஞ்சி தூர நின்றேன், பண்ணின துரோகம் எல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி என்ற சரணத்தின் மூலமாக, அந்த பாடலின் மூலமாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். பண்ணின துரோகம் எல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி, ஆலகத்து கொண்டோ அன்னை தந்தை உற்றார் சுற்றார், அன்னை தந்தை உற்றார் சுற்றார் யாரும் உதவுவாரோ, அதிசய மனுவேனா ஆசை வையேசு சுவாமி, உம்மை அன்றி வேறு கதி ஒருவரில்லை சுவாமி, உம்மை அன்றி. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் என்ற வேத வாக்கின்படியாக அவர் நம்முடைய அக்கிரமங்களை அகற்றி பாவங்களை இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்தப்படுத்தியதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்தும் பண்ணாமாக பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால. இந்த சரணத்தை நாம் பாடி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபை அளிப்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபை அளிப்பு, பரிசுத்த ஆவியினால். புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானமே, புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்காக நாம் ஒவ்வொரு கூட தேவன்
நல்லவராக வல்லவராக இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இன்று வாசிக்கும்படியாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதியை வாசிக்கின்றேன். முதல் வசனமும் 7, 8, 9, 10 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 146 மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கின்றார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கின்றார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகின்றார். நீதிமானை கர்த்தர் நேசிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகின்றார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கின்றார். துன்மார்க்கத்தின் வழியோ கவிழ்த்து போடுகின்றார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறை ராஜ்யம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முடிய. 4ஆம் அதிகாரம். பதினேழாம் வசனம் முதல் அது முதல் இயேசு மன திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயாவிலே கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவும் கடலிலே வலையை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிற ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவரை விட்டு புறப்பட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபுதுவின் மகன் யாக்கோப்பும் அவனுடைய சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பனாகிய செபுதனுடைய படவில் இருந்து அவர்கள் வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு அவர்களை அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசிக்க முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கண்களை மூடி இந்த உலகம் முழுவதுமாக பரவிக்கொண்டு இருக்கின்ற, உலகம் முழுவதுமாக மக்கள் மனுக்குலத்துக்கு மரண பயத்தை உண்டாக்குகின்ற இந்த கொடிய கொரோனா நோயினாலே பாதிக்கப்படுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதோடு கூட மாத்திரமல்ல, ஆலயங்கள் திறக்கப்படும்படியாகவும் ஆலயங்கள் திறப்பதற்கு இந்த கொரோனா என்கின்ற தொற்று நோயானது சுகம் படுத்துவதற்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும்படியாக விஞ்ஞானிகளுடைய உள்ளங்களிலே கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாம் தலையை தாழ்த்தி ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எங்கெல்லாம் திருச்சபைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றதோ, அங்கெல்லாம் இல்லங்களிலே ஆலய ஆராதனை நடக்கிறதோ, அந்த இடத்திலே
கர்த்தர் பிரசன்னமாகி கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்கப்படுகின்ற தேவனாய் இருப்பதற்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரசன்னமும் நாடி வந்தே உம்முடைய பிரசனத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதுமாக ஒழித்துக் கொண்டு இருக்கின்ற மனிதனுடைய தேவனே கண்ணுக்கு தெரியாத யாரிடத்தில் இந்த நோய் இருக்கிறது, கிருமி இருக்குதுன்னு சொல்லி அறியாது இருக்கின்ற இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கமாக. ஆனாலும் பாதிக்கப்பட்டோருடைய எண்ணிக்கை நேற்றைய தினத்திலே 317 பேர் தேனி மாவட்டத்தில் இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த உலகத்தில் தேவனே இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்படுகின்றவர்கள் அநேகமாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் மரணத்தின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கின்றது. இதற்கு ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்கு தேவனே விஞ்ஞானிகளுடைய கண்களை தயகரிக்கப்பட்டபடியாக சிறப்பாக அந்த ஆக்ஸ்போர்ட் கண்டுபிடித்த தேவனே தடுப்பு வேக்சினை தேவனே அது மனிதனுடைய சரீரத்தில் பயன்படுத்துகின்ற போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனே அந்த பயன்படுத்துகின்ற தேவனே மனிதர்கள் தேவனே சென்று சுலப்படுத்தப்பட்டார். எத்தனை வரலாறு நாடுகளாக இருந்தாலும் சரி, எத்தனை தேவனே ஞானத்தின் பலமுள்ள நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த நோயை கண்டு பயப்படுகின்ற தேவனே பயப்படுகின்ற ஒரே ஒரு தேவனே நோய் இந்த கொரோனா நோயானது. ஆனால் இந்த சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தர் கிருபையாக இந்த வலைதளம் மூலமாக பார்க்கின்ற குடும்பங்கள், இந்த வலைதளமாக தேவனே ஆராதனை நடத்துகின்ற எங்களையும் தேவன் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்குள்ளாக வருகிறோம். சிறப்பாக இந்த கொடிய நோயின் மருத்துவ என்று அறிந்திருந்தும் அதற்குள்ளாக பணியாற்றுகின்ற மருத்துவ துறைகளுக்காக மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற மாட்டோம். காவலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற மாட்டோம். தேவனை விசேஷமாக அனைத்து துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற மாட்டோம். எங்களுடைய மத்திய அரசுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மாநில அரசுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவனை செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்காக நன்றியோடு துதிக்க மாட்டோம். பாபேலே தாராவே என்கிற பகுதியிலே தேவனே இந்த கொரோனா நோயுடைய தாக்கமானது குறைந்து கொண்டே இருக்கின்றது. அதுபோல தேவனே ஒவ்வொரு மாநிலங்களும் தேவனே இந்த கொரோனா தாக்கம் குறைவதற்கு என் தேவனை மனமிருக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை செய்யாதிருக்க முடியாது. தேவனே எங்களுக்கு ஒருவரை தேவனை எங்களுக்குள்ளாக தேவனை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று சொல்லி தேவனை இந்த பயத்தை தேவனை இந்த காரியங்களை உருவாக்கின்றதாகும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருந்தது என்று சொல்லியிருந்தார். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, அதை அறிந்தவர்களாக இந்த ஓய்வு நாளில் திருச்சபையாக இல்லங்களில் அமர்ந்து நோக்கி பார்க்கிறவாங்க. கர்த்தர் எங்கள் விண்ணப்பத்துக்கு ஜெபிச்சாய்த்து எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையுடைய பேராயர், தேவனுடைய பிரதம பேராயர், துணை பிரதம பேராயர், ஜெனரல் செக்ரட்டரி, தேவனுடைய பொருளாளர் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருமணத்தில் இருக்கின்ற பேராயருக்காக, செக்ரட்டரிஸ்க்காக, ட்ரெஸருக்காக, இன்னுமாக
ரிஜிஸ்டாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வலைதளமாக நடத்துகின்ற அனைத்து குருவானவர்களுக்காக, ஊழியர்களுக்காக, அது மூலம் பார்த்து கொண்டு இருக்கின்ற திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அடைக்கப்பட்ட இந்த தடை ஒரு உத்தரவு எப்பொழுது தளரும் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபைக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் தேவனை அடைத்திருக்கின்ற கதவுகள் திறக்கும்படியாக, தேவன் மனமாறுகின்ற தேவனாயிருப்பதற்காய், தேவன் அதிசயங்களை செய்கின்ற தேவனாயிருப்பதற்காய், தேவன் நீதி செய்கின்ற தேவனாயிருப்பதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே எங்களை முடிமறைத்து தேவனை விசேஷமாக இந்த வலைதளம் மூலமாகவும் இல்லங்களில் அமர்ந்து பார்க்கின்ற பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக சிறப்பாக தேவனே இந்த நாளிலே பொருளாதார வீழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனை அனுதினம் தேவனை பணி வேலை செய்து போஷிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கின்ற தேவனை பசி ஆற்றுவதற்கு பணியை கொடுக்க முடியாது. தேவனை அவர்கள் தேவனை வேலை செய்து தேவனை உழைத்து தன்னுடைய பிழைப்பை பார்க்கின்ற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வேலையை கொடுத்து வாழ்க்கை தேவனை அவர்களை வாழ வைக்க முடியாத கிருபை தாங்க. சிறப்பாக இந்த நோயினாலே தாக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நேசர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எலும்புகளால், சதைகளால், ரத்த நாணங்களால் பாய்ச்சி பரிபூர்ண சுகத்தை கத்தர் கொடுக்க முடியாது. தேவனே நீ கிருபை செய்ய வேண்டும். எங்களுக்காக எல்லா காரியங்களும் செய்து முடித்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே எங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதித்து காக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை கொடுத்து இந்த நாளில் ஜெபத்துக்கு பதிலெடுத்துக்காக தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற இருக்கின்றோம். சிறப்பாக இந்த நாளில் நாம் இந்த ஓய்வு நாளுக்கு தியானத்துக்காக நாம் எடுத்து வாசிக்கப்பட்ட வேத பகுதியோடு கூட இணைந்து இன்னொரு பகுதியில் நாம் வாசிப்பதற்காக தேவனுடைய வசனங்களை வாசிக்க நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 10ஆம் அதிகாரம் 34 முதல் 44 வரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தியானிக்கின்ற போது அந்த வசனங்களை வாசிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக இந்த தியானத்துக்கென்று இந்த நாளுக்கென்று நம்முடைய தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கின்ற தலைப்பானது திருப்பணி என்று திருப்பணியானது மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு பணியாக இருக்கின்றது என்று சொல்லி, திருப்பணி அனைவருக்கும் நற்செய்தி என்று சொல்கின்ற போது இந்த திருப்பணி என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை அனைத்து மக்களுக்கும் எடுத்து உரைப்பது. அதைத்தான் தாவீது சொல்லுகின்றார் தன்னுடைய 146ஆம் சங்கீதத்திலே. யாரெல்லாம் நற்செய்தி சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கு அந்த தாவீது ஒரு 9 வகையான மக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒன்று, அந்த பகுதியிலே வாசிக்கின்ற போது முதலாவது ஒடுக்கப்பட்டவர்கள், இரண்டாவது பசியாய் இருக்கின்றவர்கள், மூன்றாவது கட்டுண்டவர்கள். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி கட்டுண்டவர்கள், சிறைப்பட்டோர், குருடர், அதாவது வியாதியஸ்தர், விதவைகள், மனங்கடிக்கப்பட்டவர்கள், திக்கட்டவர்கள், பரதேசிகள் என்று சொல்லி அந்த தாவீது இருக்கிறார். இவர்களுக்கு நற்செய்தி என்ன என்று சொன்னால், சுவிசேஷத்தை அறிவிப்பது மாத்திரமல்ல, பசியாய் இருப்பவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பது, பார்வை இல்லாதவருக்கு பார்வை கொடுப்பது, கட்டுண்டவனை கட்டவிழ்த்து விடுவது, சிறைப்பட்டு போனவை சிறையிலிருந்து விடுதலையாக்குவது, மடுங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதுதான் அருள்பணி என்று சொல்லி திட்டமும் தெளிவாக தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லுகின்றார். அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். மலைப்பிரசங்கத்தில் சொல்லுகின்ற போது, நான் சிறையில் இருந்தேன் என்னை பார்க்கவில்லை, நான் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்கவில்லை, நான் பசியாக இருந்தேன் ஆகாரம் கொடுக்கவில்லை. இந்த அருள்பணி என்று சொல்லும் போது, அருள்பணி மிஷனரி பணி என்று சொல்லுகின்ற போது, இந்த மிஷனரி பணியை செய்த அநேக மக்கள், இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த மிஷனரிகள் வந்து பணி செய்ததனாலே வளர்ச்சி அடைந்தவர்களாக நான் காணப்படுகின்றோம். கல்வியிலே, பொருளாதாரத்திலே, சமுதாயத்திலே மற்றுமாக அனைத்து துறைகளிலும் இந்தியா வளர்ச்சி அடைந்ததுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னால், இந்த மிஷனரிமார்கள் இந்தியாவுக்கு வந்து நன்மையான காரியங்களை செய்து, மருத்துவத்துறையிலே நன்மை செய்த ஐடியாஸ் கார்டர்,
இன்னுமாக தேனி பகுதியிலே, தேனி மாவட்டத்தை பள்ளத்தாக்கா மாற்றினவர் பென்னிகுக். இப்படிப்பட்ட மிஷனரிகள் வந்து செய்த இந்த காரியத்தை நற்செயலாக இருந்ததினாலே அநேகருக்கு அது நற்செய்தியாக மாறுகின்றது. அதைத்தான் இன்று நாம் தியானிக்க வருகின்றோம். இந்த வாசிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பகுதியிலே 4 நபர்களை தேவன் அழைக்கின்றார். எப்படி அழைக்கின்றார், எந்த நிலைமையிலே அழைக்கிறார் சொன்னால், இந்த அருள்பணி செய்வதற்காக 4 நபர்களை அழைக்கின்றார். முதலாவது, அவர் தன்னுடைய ஊழியத்துக்கு ஆரம்பித்து செல்கின்ற போது மலை பிரசங்கத்தை முடித்து அவர் கடற்கரை வழி, கலிலேய கடற்கரை வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது அங்கு படகுகள் எல்லாம் நின்று அந்த மீன் பிடித்த வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். முதலாவது பார்க்கின்றார், பேதுருவை பார்க்கின்றார். அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவை பார்க்கின்றார். அப்பொழுது 19ஆம் வசனத்தை வாசிங்கள். என் பின்னே வாருங்கள். இவர்கள் இருவரை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை என்ன செய்கிறேன், மனிதர்களை பிடிப்பவராகின்றேன். ஏன் இந்த மனிதரை பிடிப்பவராக சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த அறைகோல் விட வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கின்ற போது, அந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்காக ஆயத்தம் பண்ணுகின்ற காலங்களிலே அந்த யூத மக்களுடைய வாழ்க்கையிலே என்ன காணப்பட்டது, ஏற்றத்தாழ்வு காணப்பட்டது. யூதர் என்றும் சமாரியர் என்றும் ஏற்றத்தாழ்வு காணப்பட்டது. இந்த ஏற்றத்தாழ்வுல இந்த யூதர்கள் மத்தியிலே சதுசேயர், பரிசேயர், வேதபாரர்கள் என்று சொல்லி அந்த ஏற்றத்தாழ்வு மத்தியிலே அவர்கள் தங்களை தாமே நீதிமான்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். அவர்கள் விதவைகளை விசாரிப்பதில்லை, கட்டுண்டவர்களை கட்டவிழ்ப்பதில்லை, சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்குவதில்லை, பசியாய் இருப்பதற்கு ஆகாரம் படுக்கவில்லை, குளிராய் இருப்பவர்களுக்கு சுகம் படுக்கவில்லை. ஆனாலும் தங்களை பரிசுத்தவான் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பெருமித காலங்கள் இருந்ததுனாலே இயேசு கிறிஸ்து வந்து முதலாவது அவர் சொன்ன வார்த்தை என்ன வந்துச்சுனால், இந்த ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, மனு திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்ட அநேக ஜனங்கள் அந்த கடற்கரை ஓரத்திலே மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொன்ன வார்த்தையை கேட்ட, குறிப்பாக நன்றாக கவனிக்க வேண்டும், குறிப்பாக அநேக ஜனங்கள் மத்தியிலே இந்த வாலிபர்களாகிய பேதுருவையும் அந்திரேயாவையும் யாக்கோபையும் யோவானையும் இந்த வார்த்தை அவருடைய காதிலே விழுந்ததினாலே, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை இவர்களுடைய காதிலே விழுந்ததினாலே இவர் அருகிலே சென்று என்ன சொல்கிறார், என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை அவர்கள் காதில் விழவில்லை என்று சொன்னால், என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன உடனே தங்களுடைய வலைகளை போட்டுவிட்டு இயேசுக்கு பின்னாக சென்றிருக்க மாட்டார்கள். ஆனால் செல்வதற்கு ஒரே காரணம் என்னவென்று சொன்னால், மனு திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கின்ற என்ற வார்த்தை இந்த 4 நபர்களுடைய உள்ளங்களிலே செவியிலே விழுந்து உள்ளத்திலே கிரியை செய்வது. அல்லேலூயா. அதனால்தான் இந்த பேதுருவையும் அந்திரேயாவையும் யாக்கோபையும் யோவானையும் தேவன் என்ன செய்கின்றார், அழைக்கின்றார். எதற்கு அழைக்கிறார் என்று சொல்லி தெரியாது. ஆனால் தேவன் அழைத்த உடனே அவர் எந்த சாக்கு சொல்லாமல், யாரை போல, மோசையை போல நான் திக்குவாயன் என்று சொல்லாமல், எரேமியா போல நான் சிறுபிள்ளை என்று சொல்லாமல், இந்த 4 நபர்களும் கர்த்தருடைய அழைப்பை கேட்டு அப்படியே அர்ப்பணித்தார்கள். முதலாவது அருள்பணியின் முதலாவது காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய அழைப்பை கேட்டு அப்படியே அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் அருள்பணியின் முதல் அடித்தளம். வில்லியம் கென்டி என்கின்ற ஒரு மனிதன் செருப்பு தைத்துக் கொண்டு இருக்கின்ற போது, கர்த்தர் இதே வார்த்தை கேட்கின்ற போது, மனு திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கின்றது, சர்ச்சில் செய்த அந்த பிரசங்கமானது ரோட்டிலே அமர்ந்து செருப்பு தைத்துக் கொண்டிருந்த வில்லியம் கென்டி காதிலே விழுந்தவுடனே அவன் அதை விட்டு எழுந்து இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்தார். கல்கத்தா பகுதியிலே இருந்தார். தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக இழந்தார். இப்பொழுது சராபூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, இந்தியாவுக்கே ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை, உலக பாடங்களாக இருந்தாலும் சரி, இறையல் கல்லூரியாக சரி,
இது முதல் ஸ்தாபிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியானது சராபுரி யூனிவர்சிட்டி. அதை உருவாக்கினார். பெண்ணுக்கு முல்லை பெரியார் டேம் கட்டியை உருவாக்கினார். ஐடாஸ்காட வெள்ளூர் பகுதியிலே மருத்துவமனை உருவாக்கி ஆசியா முழுவதுமாக அந்த மருத்துவமனையானது இன்றும் புகழ் பெற்றிருக்கிறது. ஆக இதற்கு காரணம் என்னவென்றால் அந்த டோட்டல் டெடிகேஷன், அந்த அர்ப்பணம், கர்த்தருடைய வார்த்தையின்படி அர்ப்பணிக்கின்ற அந்த அர்ப்பணம் தான் இவ்வளவு நன்மையான காரியங்கள் உருவானது. அந்த பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு என்ற 4 நபருடைய வாழ்க்கையில மனதருமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கின்ற சொன்ன உடனே அவர்கள் அந்த வலையை விட்டார்கள். ஆனால் இதற்கான விசேஷ காரியம் ஒன்று பார்க்கும்போது அந்த யாக்கோபும் யோவானும் தன்னுடைய தகப்பனோடு கூட இருந்தாலும் தகப்பனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லாமல் தகப்பனை விட்டு தாங்கள் செய்திருக்கின்ற வலையை விட்டு இயேசுக்கு பின்னாக வருகின்றார்கள். இயேசுக்கு பின்னாக வருகின்றார்கள். இதுதான் அருள்பணியுடைய அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு ஆனது நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது நிச்சயம். இந்த கொடிய கொள்ளை நோய் மத்தியில கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த கொள்ளை நோய் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை, ராஜாதி ராஜாவுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதனால் சொல்லுகின்றார், மன திருமகள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லுவதற்கு நீங்களும் நானும் தான் தேவன் அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த அருள்பணி செய்வதற்காக அனுப்புகிறார். இந்த அருள்பணி மக்களுக்கு எப்படியா இருக்க வேண்டுமா? ஏன்னா எப்படியா இருக்க வேண்டும்? நற்செய்தியாக இருக்க வேண்டுமா? இந்த மரண ஓலம் சொல்லுகின்ற இந்த உலகம் முழுவதுமாக நீங்களும் நானும் செய்கின்ற அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நற்செய்தியாக இருக்க வேண்டும். இதைத்தான் முதலாவது பார்க்கின்றோம். அந்த பார்த்த உடனே அதை பார்க்க பாருங்க. இதற்கு அடுத்த இந்த பகுதியில் முதலாவது அழைப்பை கேட்டார்கள், அடிபணிந்தார்கள். இரண்டாவது என்ன செய்தார்கள்? அடிபணிந்தார்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. எது வரைக்கும்? அவர் ஊழியத்தில் இருக்க வரைக்கும், 3 ஆண்டுகள் இருக்க வரைக்கும் கர்த்தர் என்ன சொல்றதோ கேட்டுக்கிறார். அதில் சில காரியங்கள் மேலே இருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பின்பு, பரத்துக்கு ஏறின பின்பு பேதுரு தனியாக நிற்கின்றார். அந்த அர்ப்பணிப்பினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது சொல்லி பார்க்கிற போது, இந்த அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கை புத்தகத்தில் வாசிக்கின்ற போது, அவன் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற போது, அவன் பரிசுத்த ஆவியினார், அதாவது அவர் என்ன செய்கின்றார்? இயேசுவிடத்திலிருந்து அர்ப்பணித்ததோடு கூட மாத்திரமல்ல, இயேசு கற்றுக் கொடுத்த அனைத்து காரியங்களையும், ட்ரைனிங், அனைத்து காரியங்களும், இயேசுவிடத்தில் பெற்ற அனைத்து பயிற்சியும் தேவன் என்ன செய்கின்றார்? அவன் கற்றுக் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து இந்த 4 நபருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். ஜெபிக்க வேண்டியது எப்படி, அற்புதம் செய்வது எப்படி, பிரசங்கிப்பது எப்படி சொல்லி இந்த சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற போது, அவன் எழுந்து பிரசங்கிக்கின்ற போது ஒரு கூட்டமே மனம் திரும்புகின்றது. எப்படி இருந்துச்சுன்னா, முதலாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் பேதுரு பிரசங்கிக்கின்றார். இயேசு பிரசங்கிக்கின்ற போது பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி தேவன் பிரசங்கித்தார். நான் தேவனுடைய குமாரன், நான் மெசியா என்று சொல்லி எப்பொழுதும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருந்ததில்லை. இதை பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இருந்துச்சுன்னா, பேதுருவுடைய பிரசங்கத்திலும் இயேசுடைய பிரசங்கத்திலும் தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்தின காரியங்கள் எதுவும் இல்லை. இயேசுடைய பிரசங்கம் மனத்திறமுகள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஆனால் அவருடைய சீசன் பேதுரு பிரசங்கிக்கிற போது இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிக்கின்றார். அதில் வாசிங்கள், 2 வசனங்களை மாற்ற வாசிங்க. 42, 43. பேதுருடைய காரியங்களை பார்க்கின்ற போது பேதுரு இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் திசாத பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்று அவர் ஆவியில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக அவர் இருந்தார் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தார். ஆகவே இந்த காரியத்தை பார்க்கின்ற போது இன்றைக்கு இருக்கின்ற உலகத்திலே அநேகர் பிரசங்கிக்கின்றார்கள். கிறிஸ்துவை குறித்து அல்ல, வேதத்தின்படி அல்ல, தங்களுடைய சொந்த காரியங்களை குறித்து பிரசங்கிக்கின்றார்கள். ஆகவே இந்த நாளிலே
கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையினாலே மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றவர்களாய் காணப்படுகின்றோம். சிறப்பாக இந்த நாளிலே பேதுருவுடைய பிரசங்கமானது இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் திசாண்டப்படுத்தவராய் இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினதாலே அவர் நன்மை செய்கிறவராய் குணமாக்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவே இந்த காரியத்தை நாம் செய்கின்ற போது, இந்த அருள்படியை செய்கின்ற போது, அருள்படி செய்வதற்கு முன்பாக தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் இந்த அருள்பணிக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கின்ற போது அவர்கள் கிறிஸ்துவை மாத்திரம் குறித்து என்ன செய்ய வேண்டுமா? பிரசங்கிக்க வேண்டும். கிறிஸ்துவை மாத்திரம் குறித்து பிரசங்கித்தோம் என்று சொன்னால் அவர் நமக்கு தேவையான பலனை வாசிங்கள். 44 வசனத்தை வாசிங்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவும் பரிசுத்த ஆவியினால் இறங்கினார். யாவரும் அப்ப கிரியை செய்வது யார்? பரிசுத்த ஆவியானவர். கர்த்தரை மாத்திரம் பேசுகின்ற போது இயேசு கிறிஸ்து கர்த்தரை மாத்திரம் பிரசங்கித்தார். பேதுரு இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கித்தார். தேவ ஆவியானவர் இறங்கி அந்த கேட்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பலனை கொடுத்தார். அதுதான் உண்மையான அருள்பணி. அந்த இறங்கி செயல்படுகின்ற பரிசுத்தாவினை இறங்கி செயல்படுகின்ற போது அவனுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்படும். மடங்கடிக்கப்படுகிறவர்கள் தூக்கி விடுவார்கள். குருடர்கள் பார்வையடைவார்கள். திக்கற்றவர்களை தேவன் தேற்றுகின்றார். என் நாமத்தின் மேல் விசுவாசம் அல்லவாய் எத்தனை பேர் இருக்கிறார் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அந்த அதிகாரத்தை பெற்று நாம் மடங்கடிக்கப்பட்டவர்களாகிறாமல், திக்கற்றவர்களாகிறாமல், நாம் சிறைப்பட்டவர்களாகிறாமல், சிறையிலிருந்து விடுவித்தவர்களாக, அவிழ்த்தப்பட்டவர்களாக, மடங்கடிப்பட்ட தூக்கி விட்டவர்களாக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிற அந்த காரியத்தை வைத்து நாமும் மற்றவர்களை என்ன செய்ய வேண்டுமா? மற்றவருக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவருக்கு நல்ல செய்தி சொல்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு நல்ல செய்தி சொல்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதைத்தான் பென்னிக்குக் இந்த மாவட்டத்தில் செய்தார். ஆங்கிலேய அரசு உதவி செய்ய மறுத்தாலும் தன்னுடைய சொத்து சுகத்தை விற்று இங்கு வந்து இந்த ஒரு பெரிய முல்லை டேம் கட்டியதுனால இங்கு இருந்து 4 மாவட்டத்திற்கு தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதுதான் பென்னிக்குக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற அழைப்பு, அர்ப்பணிப்பு. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செயலாற்றிய நிமித்தமாக 4 மாவட்ட மக்கள் இன்று வாழ்வதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்தார். அந்த காரணம் அருள்படியே. அவர் செய்த அருள்படியே மக்களுக்கு நல்ல செய்தியாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் ஒரு பேதுருவை போல, ஒரு யோவானை போல, ஒரு பென்னிக்குக்கை போல, ஒரு வில்லியம் கேரியை போல, ஒரு ஐடாஸ் கார்டரை போல கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு பாத்திராக இருக்க நாம் முற்றிலுமாக தேவனுடைய சமத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த திருவருளை ஆசீர்வதித்து நம்மை வாழ வைக்கும்படியாக தலையை தாழ்த்தி செய்வோம். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அருகினில் தங்கி நடைபயின்றே. தங்கி நடைபயின்றே.
பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்வேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களை அழைத்து அருள்பணி செய்யும்படியாக அழைத்திருக்கிறீர். நாங்கள் முற்றிலுமாக அர்ப்பணித்து நீர் கற்றுக் கொடுத்த அனைத்து காரியங்களும் நாங்கள் கற்றுக்கொண்டு திக்கற்றவர்களை விசாரிக்கவும், சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்கவும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்து விடவும், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கவும் கர்த்தர் உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிரப்பி வைத்திருக்கிறேன். நாங்கள் உம்முடைய வார்த்தையை மாத்திரம் பிரசங்கிக்கின்ற பிள்ளைகளாக காணப்பட்டு அநேகர் எங்களுடைய பிரசங்கங்களை கேட்கின்ற போது, எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்த இயேசு பிரசங்கித்த போது அவர் எப்படிப்பட்டவர் என்று காணும்படியாக அநேகர் வந்தார்கள், நலம் பெற்றார்கள், சுகம் பெற்றார்கள், பசுத்த ஆவியிலிருந்து விடுதலை பெற்றார்கள். அதுபோல பேதுருடைய வாழ்க்கையில ஒன்றை படைத்தேன். எங்களுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் நீ வைத்திருக்க வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில நாங்கள் நன்மை செய்கிறவளாய் வாழ தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை ரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். நடக்கிறாவே கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரலோகத்தை செய்வது பூமி செய்வதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்காக நாம் மன்னிக்கிற பாவங்கள் குற்றங்களை முடியும். எங்களை சோதனைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் சகா காலங்களிலிருந்து உங்களை ஆளுகை செய்து இந்த அருள்பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை முன்னிறுத்தி வாழ கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களாலே. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பீரும். இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் களித்து உம்மை வாழ்த்திக் கொள்ளுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்வோம். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்று இந்த வலைதளமாக பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கின்ற அனைத்து காரியங்களும் தேவன் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். God bless you. Thank you.